வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம கோதுமை சப்பாத்தி மைதா சப்பாத்திலாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு மாற்றாக இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு மெத்துன்னு இருக்கக்கூடிய இந்த சப்பாத்தி செய்ய போகிறோம். இதை காலையில் செஞ்சு மதியம் சாப்பிட்டா கூட நம்ம காலையில் எப்படி சுட்டோமோ அதே மாதிரி மெத்துன்னு இருக்கும். இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இப்போ இந்த வள்ளிக்கிழங்கு சப்பாத்திக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்ப்போம். வள்ளிக்கிழங்கு 1 கிலோ, உப்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கிறேன். இந்த வெந்த பதம் பார்த்திங்கன்னா இப்படி அழுத்துனா இந்த அளவுக்கு உடையிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்து பிசையறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு தேவைப்படும். இது தவிர வெந்தயக்கீரை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் பொடி 1/4 தேக்கரண்டி. இப்போ இந்த மாவு சேர்த்து பிசைய போகிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. வள்ளிக்கிழங்கு தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது கூட சேர்க்கறதுக்கு வச்சுருந்த எல்லா பொருளையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக முதல்ல இதை ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிழங்கு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். ஒருவேளை இதில் கொஞ்சம் நார் இருந்ததுன்னா செரிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நாரை மட்டும் எடுத்தால் போதும். சின்னதாக நார் இருந்ததுன்னா நல்லது தான். இது கூட கொஞ்சமாக மாவு சேர்த்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கணும். மூணாவது முறையாக இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்குறேன். இதை போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது இந்த மாதிரி சின்னதாக வள்ளிக்கிழங்கு உருண்டையாக நின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு 10 நிமிடம் மட்டும் மாவை ஊற வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. மாவு 10 நிமிடம் நல்லா ஊறிடுச்சு. சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரியே சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக கோதுமை மாவில் இப்படி வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மாவு நிறைய எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒட்டும். இந்த அளவுக்கு மாவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே கனம் இருக்கிற மாதிரி இப்படி பரவலாக தேய்ச்சிக்கோங்க. உள்ள காணொலி எடுத்துட்டு இருக்கும்போதே வெளியே அழகாக சிறு தூரலாக மழை பெய்துட்ருக்கு. சரி, அதை காட்டுவோன்ட்டு தான் இதை எடுக்கிறேன். இங்கே கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கிறேன், கீரைலாம் போட்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல தண்ணி கிடைக்கும். அப்படியே இந்த மேகம் வந்து மெதுவாக நவுந்து போகுது பாருங்கள். இப்போ போய் சப்பாத்தியே எடுப்போம். கல் நல்லா காயணும். கல் காஞ்சதும் கல்லை வந்து நடுத்தர அளவுள்ள தீயில வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமும் வேண்டாம், ரொம்ப குறைவாகவும் வேண்டாம். இப்படி மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி விடுங்க, இல்லைன்னா இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ஒரு பக்கம் செவந்து வந்துடும். செவந்து தீய ஆரம்பிச்சிடும். லேசாக எண்ணெய் விட்டால் போதும், இதுக்கு ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் விட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வரும். ஒரு பக்கம் ரொம்ப சீக்கிரம் செவந்துடும். அதனால் சீக்கிரம் திருப்பி போட்டுருங்க. எண்ணெய் தேய்க்கிற அளவுக்குலாம் இதுக்கு நேரம் கிடையாது. இந்த எழும்பாத இடத்த மட்டும் இப்படி லேசாக அமுத்தி விட்டிங்கன்னா அந்த இடமும் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்ச நேரம் அதிகம் விட்டோம்னாலும் இந்த சப்பாத்தி வந்து சீக்கிரம் தீஞ்சிரும்.
நல்லா எல்லா பக்கமும் அழகாக இந்த மாதிரி செவந்து வந்ததும் இதை எடுத்துடலாம். இன்னொரு சப்பாத்தி சுட்டு காட்டுறேன். ஒரு 30 வினாடி கழித்து இந்த மாதிரி லேசாக அப்படி சுற்றி விடுங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல பிடிச்சிக்கிட்டு தீஞ்சு போயிடும். எண்ணெய் போட்ட பக்கத்தை ரொம்ப நேரம் கல்லில் வச்சிருக்க வேண்டாம். அந்த சூடு பட்ட உடனே எப்படி ஆகுது பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.